தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருக்காங்க. பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டும் இருக்கிறது. இதில் 5 தொகுதிகளை மாற்றி தரும்படி அதிமுகவிடம் பாஜக கோரிக்கை வைத்திருக்காங்க. பாஜக சார்பில் அண்ணாமலை, KD ராகவன் உள்பட சில முக்கிய தலைவர்களுக்காக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இருக்காங்க. பாஜகவுக்கு மொத்தம் 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்நிலையில தான் தற்போது அதிமுக பாஜக கூட்டணியில் குழப்பமும் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பிருக்கக்கூடிய தொகுதிகள் அதிமுக பொதுச் செயலாளர் ஒதுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் போட்டியிடுவதை தடுக்கும் வகையில் அதிமுக பிற தொகுதிகளை ஒதுக்கியுள்ளதாக புகார்கள் எழுந்திருந்தன. குறிப்பாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவை மாவட்டம் சிங்காநல்லூர், சூலூர் தொகுதிகளை குறிவைத்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதனை ஒதுக்கவில்லை. இதுபோல் பாஜக பலமாக இருப்பதாக நினைக்கும் சென்னை, கோவையில் தலா ஒரு தொகுதி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தன. இதனால பாஜக தொண்டர்கள் அப்செட் ஆகியிருக்காங்க. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடவில்லை என்று மேலிட தலைவர்களிடம் கூறி தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தன. அது மட்டுமின்றி பல இடங்களில் பாஜக தொண்டர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். சென்னையில் தீநகர், கோவையில் கிணத்துக்கடவு, திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி தொகுதிகள் பாஜக பெற வேண்டும் என்று அவர்கள் போராட்டங்களை நடத்தியிருக்காங்க. இது அதிமுக பாஜக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்நிலையில தான் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை, வெங்கடேசன், KD ராகவன், வசந்தராஜன் உள்ளிட்டவர்களை தேர்தலில் களமிறக்கும் வகையில் பாஜக 5 தொகுதிகளை மாற்றி தரும்படி அதிமுகவை அணுகியிருந்தாங்க. இவர்கள் போட்டியிட்டால் அது பாஜக மட்டுமின்றி அதிமுகவுக்கும் பலமானதாக இருக்கும் என்று கூறி பாஜக தலைவர்கள் அதிமுகவிடம் பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி அண்ணாமலை கோவை, சூலூர் அல்லது கவுண்டம்பாளையத்தில் களமிறங்க தயாரானார். ஆனால் அந்த தொகுதி கிடைக்கவில்லை. இதனால் அவருக்கு கோவை அல்லது கரூர் மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு தொகுதியை வழங்கும்படி பாஜக தரப்பில் அதிமுகவிடம் கேட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி சூலூர் அல்லது கவுண்டம்பாளையம் அல்லது அரவக்குறிச்சி ஆகியவற்றில் ஒன்றை அதிமுகவிடம் பாஜக கேட்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதேபோல் கோவை கிணத்துக்கடவு தொகுதியில் வசந்தராஜன் களமிறங்க தயாராகவே இருந்தார். ஆனால் அந்த தொகுதி அதிமுக MLA தாமோதரனுக்கு வழங்கப்பட்டது. அதுபோல் செங்கல்பட்டு தொகுதியில் KD ராகவன், எழும்பூரில் வெங்கடேசன் களமிறங்க ரெடியான நிலையில் அந்த தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைக்கவில்லை. இதனால் மொத்தம் 5 தொகுதிகளை பாஜக அதிமுகவிடம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தன. இன்று இரவுக்குள் முடிவு வெளியாகும் என்று கூறப்படுகிறது. பாஜக மட்டுமின்றி அதிமுகவிலையும் தொகுதிகள் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்திருந்தன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாஜகவுக்கு மொத்தம் 3 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி, புதுக்கோட்டை உள்ளிட்ட தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அதிமுகவில் எதிர்ப்பு கிளம்பியும் இருக்கின்றது. நேற்று மாலையில் அறந்தாங்கி அதிமுக நிர்வாகிகள் சிலர் சென்னையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்கள் அறந்தாங்கி, கந்தர்வக்கோட்டை ஆகிய 2 தொகுதிகளையும் எங்களால் வெல்ல முடியும். இந்த தொகுதிகளில் 2011-2016 தேர்தல்களில் வெற்றி பெற்றும் இருக்கிறோம். இதனால் அந்த தொகுதிகளை மீண்டும் பாஜகவிடம் இருந்து பெற வேண்டும் என்று கூறினர். இது தொடர்பாக புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை MLAவும் முன்னாள் அமைச்சருமான விஜயபாஸ்கருடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தன. இந்த தேர்தலில் அதிமுக மொத்தம் 167 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை 3 கட்டங்களாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கார். ஆனால் பாஜக இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. அதிமுகவின் பதிலுக்காக காத்திருக்கிறாங்க. இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி மாற்றம் நடக்குமா இல்லையா என்ற கேள்வி எழுந்துள்ளதோடு எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம்
பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மடத்துக்குளம் சிட்டிங் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சீட் கொடுக்க எடப்பாடி பழனிசாமி மறுத்துமிருக்கார். இது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. அதிமுக வேட்பாளர் பட்டியலில் 3 கட்டங்களாக வெளியாகியிருந்தன. இதில் பெரும்பாலும் சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு சில சிட்டிங் எம்எல்ஏக்களுக்குத்தான் சீட்டு வழங்கப்படவில்லை. அந்த வகையில் மடத்துக்குளம் சிட்டிங் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சீட்டு மறுக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதிலாக மடத்துக்குளம் தொகுதி அமமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் சண்முகவேலு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். அதிமுக தலைமையின் இந்த முடிவு பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த மகேந்திரன் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் தீவிர ஆதரவாளர் ஆவார். கடந்த 2014 முதல் 2019 காலகட்டத்தில் பொள்ளாச்சி தொகுதியின் எம்பியாக இருந்தார். ஆக்டிவாக பணியாற்றியதால் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி தொகுதி அதிமுக வேட்பாளராக மகேந்திரன் களமிறங்கினார். அந்த தேர்தலில் தோல்வியடைந்தார். அதன் பிறகு நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் மகேந்திரன் மடத்துக்குளம் தொகுதியில் போட்டியிட்டு வென்றார். அதிமுக திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கார். சிட்டிங் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் வேலுமணியின் குட்புக்கில் இருப்பவர் என்று மகேந்திரனுக்கு எல்லாமே பாசிட்டிவாகத்தான் சென்றது. ஒருவேளை அதிமுக ஆட்சி வந்தால் அவர் அமைச்சரானாலும் ஆச்சரியமில்லை என்ற நிலை நிலவியது. மடத்துக்குளம் அமமுகவுக்கு மாற்றப்பட்டாலும் மகேந்திரனுக்கு வேறு ஏதாவது தொகுதி ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது அவருக்கு சீட் வழங்காதது மகேந்திரனின் ஆதரவாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியும் இருக்கிறது. இது குறித்து அதிமுகவினர் கூறுகையில் மகேந்திரனுக்கு சீட் வழங்காததன் பின்னணியில் KE செங்கோட்டையன் தான் முக்கிய காரணம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக செங்கோட்டையன் கடந்த வருடம் அதிமுகவில் இருந்து விலகினார். பிறகு அவர் விஜயின் தாவேகாவில் இணைந்துள்ளார். செங்கோட்டையனுடன் தொடர்பில் இருந்த அனைத்து நிர்வாகிகளையும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கினார். மகேந்திரன் செங்கோட்டையனின் உறவினர் ஆவார். செங்கோட்டையன் பேரன் மிதிலேஷ் மற்றும் மகேந்திரன் மகள் விதுபிரக்ஷா தம்பதிக்கு கடந்த 2024 வருடம் திருமணம் நடைபெற்றது. இதில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து அதிமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். செங்கோட்டையனுடனான மோதலை எடப்பாடி தன்னுடைய கௌரவ பிரச்சனையாகவே பார்க்கிறார். கேபியில் செங்கோட்டையனை தோற்கடிக்க வியூகம் வகுக்கிறார். மேலும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் வேண்டப்பட்டவர்களையும் கட்டம் கட்டி தூக்கி வருகிறார். மகேந்திரன் வேலுமணி ஆதரவாளராக இருந்தாலும் செங்கோட்டையனின் நெருங்கிய உறவினர் என்பதால் அவர் மூலம் தனக்கு சிக்கல் கொடுத்து விடுவாரோ என்ற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருக்கிறது. அதனால்தான் செங்கோட்டையனுக்கு குடும்ப ரீதியாக நெருக்கடி, மன உளைச்சல் தருவதற்காக மகேந்திரனுக்கு சீட் வழங்கவில்லை. மகேந்திரனின் ஆதரவாளர்கள் மடத்துக்குளத்தில் தேர்தல் பணியாற்றுவது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது.